வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, முகத்தை பளபளன்னு ஜொலிக்க வைக்கும் அதிசக்தி வாய்ந்த பழங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பழங்கள் ஃப்ரீ ரேடிக்கலால் உண்டாகும் உயிரணு சேதத்தை தடுக்க உதவும். வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்ற நிறைந்த பழங்களை இயன்றவரை சாப்பிடுவதை வழக்கமாக்கி கொள்ளுங்க. சூரிய ஒளி மாசுபாடு புறஊதா கதிர்கள் முதுமை அடைவதை உண்டாக்கும். இதை எதிர்கொள்ள பழங்களை உணவில் சேர்ப்பதும் பராமரிப்பதும் உங்கள் சருமத்தை பராமரிக்க மேற்பூச்சா பயன்படுத்துவதும் சிறந்த நன்மைகளை அளிக்கும். ஊட்டச்சத்து மற்றும் அத்தியாவசிய வைட்டமின் ஆதாரமாக பழங்கள் திகழுது. இது உங்கள் சருமத்திற்கு சில நம்ப முடியாத நன்மைகளையும் கொண்டிருக்கு. ஸ்ட்ராபெரிகள், தர்பூசணி, ஆப்பிள் போன்ற பழங்கள் ஒளிரும் சருமத்திற்கான சரியான வைத்தியமாக திகழ்து. முகப்பரு, தழும்புகள் முதல் உங்கள் சருமத்தை பொலிவாக வச்சிருக்கிறது வர அனைத்தும் பழங்கள் செய்து. எங்கிருந்து தொடங்குவது அப்படின்னு உங்களுக்கு தெரியாட்டா, உங்கள் உணவு மற்றும் தோல் பராமரிப்பு வழக்கத்தில் சேர்த்து கொள்ள ஒளிரும் சருமத்திற்கான சிறந்த பழங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது ஒன்று என்னென்னா ஆரஞ்சு பழங்கள் இயற்கையான வைட்டமின் சி மற்றும் பளபளப்பான சருமத்திற்கான சிறந்த பழங்களில் ஒன்று. இதை உங்கள் முகத்தில் தடவுவதன் மூலமும் அதோட சாற்றை குடிப்பதன் மூலமும் நல்ல நிறத்தை பெறலாம். கூடுதலாக இது இயற்கையான சிட்ரஸ் எண்ணெய்களையும் கொண்டிருக்கு. இது உங்கள் சருமத்தை உள்ளிருந்து ஈரப்பதமாகவும் வெளியில் தெளிவாகவும் வச்சிருக்கும். இது பளபளப்பான சருமத்திற்கு ஒரு பழச்சாறு மட்டுமல்ல, இதை சாப்பிட்றது இயற்கையான கொலாஜனை உருவாக்க உதவுது. இரண்டாவதா ஆப்பிள். சரும பொலிவுக்கு எந்த பழம் நல்லது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்கன்னா, பழைய பழமொழியை நினைவில் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் மருத்துவரை அணுக தேவையில்லை. இதில் உள்ள வைட்டமின்கள் ஏ, சி மற்றும் இ இருக்கிறதுனால இளமை பொலிவை மீட்டெடுக்க உதவுது. தோல் மற்றும் பழங்களில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், பொட்டாசியம், மெக்னீசியம் மற்றும் உணவு நார்ச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இது உங்கள் சருமத்தை ஆக்சிஜனேற்ற சேதத்திலிருந்து பாதுகாக்குது. ஆப்பிள் உள்ளுக்குள் எடுக்கலாம், மேற்பூச்சாகவும் பயன்படுத்தலாம். மேற்பூச்சு செய்யும் போது ஆப்பிளை மசிச்சு அதோட தேன், ரோஸ் வாட்டர் மற்றும் ஓட்ஸ் சேர்த்துக்கணும். இது சிறந்த எக்ஸ்ஃபோலியேட் கலவையாகும். இதன் ஆழமாக சுத்திகரிப்பு பண்புகள் இறந்த சருமத்தை அகற்றி சருமத்துக்கு தெளிவான பிரகாசத்தை அளிக்கும். மூன்றாவதா தர்பூசணி 92% நீரால் ஆனது. வைட்டமின்கள் ஏ, பி மற்றும் சி ஆகியவை நிறைஞ்சிருக்கு. இது தோல் பளபளப்புக்கான சிறந்த பழம். இந்த ஊட்டச்சத்துக்கள் ஒன்று சேர்ந்து உங்கள் சருமத்திற்கு அழகான ஆரோக்கியமான பளபளப்பை கொடுக்க, சீரற்ற அமைப்பை மேம்படுத்தி தோல் சேதத்தை தடுக்குது மற்றும் வீக்கத்தையும் குறைக்குது. அடுத்ததா எலும்பிச்சை. சிட்ரஸ் குடும்பத்தை சேர்ந்த மற்றொரு பழம். பளபளப்பை தூண்டும் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் வைட்டமின்கள் மிகுதியாக உள்ளது எலும்பிச்சை. வைட்டமின் சி நிறைந்திருக்கு. இது உங்கள் நிறத்தை பிரகாசமாக்குவது மட்டுமல்லாமல் தீங்கு விளைவிக்கும் சுற்றுச்சூழல் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து பாதுகாக்க உங்கள் சருமத்தின் தடுப்பு செயல்பாட்டை மேம்படுத்துது. மேலும் கரும்புள்ளிகள், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், முகப்பரு மற்றும் சிறிய வடிவல் இது எல்லாத்தையும் குறைக்கவும் இது நல்லா வேலை செய்யுது. அதனால தான் எலும்பிச்சையை எந்த வடிவத்திலும் உட்கொள்வது உங்கள் சருமத்தின் தோற்றத்தை மாற்றும். அடுத்ததான் மாம்பழம் ஒரு காரணத்திற்காக பழங்களின் ராஜா அப்படின்னு சொல்லப்படுது. பளபளப்பான சருமத்திற்கான சிறந்த பழங்களில் ஒன்றா இது வைட்டமின்கள் ஏ, இ, சி மற்றும் கே, ஃப்ளெவனாய்டுகள், பாலிஃபினாஃபில், பீட்டா கரோட்டின் மற்றும் சாந்தோஃபில்ஸ் ஆகியவற்றால் செறிவூட்டப்பட்டிருக்கு. இவை அனைத்தும் உங்கள் சருமத்தை ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் வச்சிருக்கிறதுல தனித்துவமான மற்றும் ஒருங்கிணைந்த செயல்பாட்டை கொண்டிருக்கு. அடுத்ததாக ஸ்ட்ராபெரி. மலிவான மற்றும் மிகவும் பயனுள்ள இயற்கை ரசாயன எக்ஸ்ஃபோலியேட்டரை தேர்ந்தெடுக்கிறீர்களா? இதற்கு ஸ்ட்ராபெரி சிறந்த தேர்வாக இருக்கும். இந்த இனிப்பு சிட்ரஸ் பழத்தில் இயற்கையாக நிகழும் ஏஹெச்கள் மற்றும் மிகவும் பயனுள்ள முகப்பரு எதிர்ப்பான் சாலிசிலிக் அமிலம் இருக்குது. இந்த 2 சேர்மங்களும் ஒன்றிணைந்து எண்ணெய் மற்றும் முகப்பெரு பாதிப்புக்குள்ளான சருமத்திற்கு எதிராக சரியான கவசத்தை உருவாக்குது. வைட்டமின் சி மற்றும் பல தாதுக்களால் நிரப்பப்பட்ட ஸ்ட்ராபெரி ஒரு சிறந்த அலர்ஜி எதிர்ப்பு தரத்தை கொண்டிருக்கு. இது வயதான எதிர்ப்பு நன்மைகளையும் கொண்டிருக்கு. ஸ்ட்ராபெரியை வெளிப்புறமாக பயன்படுத்தாவிட்டாலும் உணவில் சேர்த்து வந்தாலே சருமத்துக்கு அதிசயங்களை செய்யும். அடுத்ததாக வெள்ளரி. ஒரு ஸ்பா அனுபவத்திலும் உங்கள் கண்களுக்கு மேல் வெள்ளரி துண்டுகள் இருப்பது ஏன் என்று எப்போதாவது யோசித்திருக்கீங்களா?
வெள்ளரிக்காய் வந்து இயற்கையான நீரோட்டத்தின் வளமான மூலம். மேலும் உங்கள் சருமத்தின் ஈரப்பதத்தை அதிகரிக்கலாம். மேலும் குளிர்ச்சியான பழம் உங்கள் சருமத்தை அமைதிப்படுத்துவது மற்றும் ஆற்றுவது மட்டுமல்லாமல் ஆக்சிஜனேற்ற ஊக்கத்தையும் அளிக்குது. அடுத்ததா மாதுளை. நகரத்தில் வசிப்பது உங்கள் சருமத்திற்கு முழுமையான அழிவை ஏற்படுத்தும். உங்கள் சருமத்தில் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கு இந்த தீங்கு விளைவிக்கும் விளைவுகளை முறியடிப்பதற்கான ஒரு சிறந்த வழி உங்கள் தினசரி உணவில் மாதுளையை சேர்த்துக்கொள்வது. ஏன்னா மாதுளை வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் போன்ற அத்தியாவசிய சருமத்தை விரும்பும் சேர்மங்களின் மிகப்பெரிய தேக்கம். இது அனைத்தும் உங்கள் சருமத்தை யூவி சேதம் மற்றும் மாசுபாட்டிலிருந்து பாதுகாக்குது மற்றும் ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். அடுத்ததாக வாழைப்பழம். வாழைப்பழங்கள் வந்து பொட்டாசியம், வைட்டமின் ஏ ஆகியவற்றோட வளமான மூலம். இது ரெண்டும் உங்கள் சருமத்தை நீரோட்டமாகவும் பளபளப்பாகவும் வச்சிருக்க மிகவும் அவசியம். ஈரப்பதம் நிறைந்த வாழைப்பழங்கள் வளர்ச்சியை தடுப்பதன் மூலம் சரும அமைப்பை மேம்படுத்த உதவுது. ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுவது உங்களை நீண்ட காலத்திற்கு முழுதாக வச்சிருக்கும். இதன் மூலம் ஆரோக்கியமற்ற நொறுக்கு தீனிகளை உண்ணும் தேவையை குறைக்குது. மசித்து முகமூடியாக பூசுவதும் சரும ஆரோக்கியத்தை பேண உதவுது. வாழைப்பழத்தை உள்ளுக்குள் இருப்பதும் அதை சருமத்தில் தடவுவதும் சிறந்த தோல் பராமரிப்புகளுக்கு நன்மை அளிக்கும். வாழைப்பழங்கள் வந்து சேதமடைந்த மற்றும் உலர்ந்த சரும செல்களை உயிர்ப்பித்து சருமத்துக்கு ஊட்டமளித்து ஆரோக்கியமான பளபளப்பான சருமத்தை உருவாக்குது. அடுத்ததா கிவி. சரும பொலிவுக்கான மற்றொரு சிறந்த பழம் ருசியான கிவி. ஏன்னா இந்த ஜூசி பழம் வந்து அதிக நீர்ச்சத்து காரணமாக உங்கள் சருமத்தை எளிதில் ஈரப்பதமாக்குது. இதை தொடர்ந்து சாப்பிட்றது உங்கள் முகத்தை எளிதில் நீரோட்டமாக வச்சிருக்க உதவும். அதே நேரத்தில் அதில் உள்ள ஆக்சிஜனேற்றங்கள் அதிகப்படியான சருமத்தின் உற்பத்தியை குறைக்குது. இது வைட்டமின் சி நிறைந்த ஆதாரமாக இருக்குது. உங்கள் கரைகளை அகற்றுவது மட்டுமல்லாமல் தடிப்புகளை ஆற்றவும் அறியப்படுது. இது சருமத்தை மென்மையாகவும் மிருதுவாகவும் மாற்ற உதவுது. கிவியை சாறை பிழிஞ்சு சிறிது ஆலிவ் எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் கலந்து சருமத்தில் மென்மையாக மசாஜ் செய்யலாம். உணவில் சேர்த்துக்கொள்வதும் மேற்பூச்சா பயன்படுத்துவதும் நன்மை பயக்கும். அடுத்ததாக பப்பாளி. சத்தான மற்றும் ஆரோக்கியமான பழங்களில் இதுவும் ஒன்று. இது சருமம் தொடர்பான பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்குது. இதில் வைட்டமின் ஏ நிறைஞ்சிருக்கு. இது சருமத்தை குணப்படுத்தும் செயல்முறையை விரைவுபடுத்துது. முகப்பருவை தடுக்க செய்யுது. இதில் இருக்கும் வைட்டமின் பி ஆனது முகத்துக்கு இயற்கையான பளபளப்பை அளிக்குது. மேலும் வைட்டமின் சி ஆனது முகத்தில் இருக்கும் கரும்புள்ளிகளை ஒளிர செய்யவும் மற்றும் சீரான நிறத்தை உருவாக்கவும் உதவுது. பப்பாளியில் இருக்கும் பஃபைன் எனும் என்சைம் உள்ளது. இது பப்பாளியின் பாக்டீரியா எதிர்ப்பு, பூஞ்சை காளான் மற்றும் வைரஸ் எதிர்ப்பு பண்புகளுக்கு பங்களிக்குது. முதன்மையாக இந்த பழம் வந்து முகத்தில் இருக்கும் சுருக்கத்தை குறைக்குது. சரும துளைகளில் அடைஞ்சிருக்கும் அழுக்கையும் வெளியேற்றுது. முகப்பருவை கட்டுப்படுத்துது. கரும்புள்ளிகளை மறைய செய்யுது. இது சருமத்திற்கு சிறந்த எக்ஸ்ஃபோலியேட்டாக இருக்கும். வீட்டிலேயே பப்பாளி ஃபேஸ் பேக் பயன்படுத்தி முகத்தை பளபளப்பாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.